அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வாரன். நேற்றைக்கு ஒரு டிக்டாக்ல ஒரு பதிவு போட்டிருந்தேன். இந்த ஸ்பெயின் விசா சம்பந்தப்பட்ட முழுமையான விளக்கம், எங்கே தொடங்கணும் எங்கே முடிக்கணும் என்ற மாதிரி முழுமையான விளக்கம் நான் இதில் தாரணுன்னு சொல்லி. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நான் என்கிட்ட கேட்கப்படுகின்ற கேள்விகள், அதாவது நான் டிக்டாக்ல நிறைய காணொலிகள் போட்டிருக்கிறேன். அந்த காணொலிகளை பார்த்து மக்கள் என்னிடம் வைக்கின்ற கேள்விகளும் அவர்களுக்கு எனக்கு தெரிந்த முறையில் நான் விளங்கப்படுத்துறதுக்காண்டி நான் எனக்குரிய ஒரு மெத்தட்டை நான் இதை விளங்கப்படுத்துகிறேன். எல்லாருக்கும் விளங்குற மாதிரி இதை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீங்களென்று சொன்னீங்களென்று சொன்னால்தான் நான் தொடர்ச்சியாக இதுக்குரிய பதிவுகள், உங்களோட கேள்விக்குரிய விளக்கங்களை போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஏற்கனவே முதல் காணொலியிலையும் சொல்லியிருக்கிறேன். ஸ்பெயினில் 3 வருடங்கள் நீங்கள் இருந்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் ஒரு முதலாளியோட ஆதரவோடு நீங்கள் ஒர்க் பர்மிட் விசாவுக்கு போகலாம் என்று சொல்லி ஒரு சட்டம் ஒன்று இருந்தது. அதில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு சில இக்கட்டான விஷயங்கள் தளர்த்தப்பட்டு இப்போ கொஞ்சம் ஒரு இலகுவான முறையில் எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயம் உண்டு வந்திருக்கு. அது என்னென்னு சொல்லி சொன்னால் 3 வருஷம் இருந்தது, நீங்கள் 2 வருஷம் இருந்தால் சரி. அதே நேரத்தில் அந்த கண்ட்ராக்ட் உங்களுக்கு இங்கே வேலை இருக்கின்ற ஒரு கண்ட்ராக்ட் கட்டாய தேவையில் இருந்தது, இப்போ கட்டாய தேவையில் இல்லை. ஸோ இது எல்லாருக்கும் ஏற்கனவே நான் பல காணொலியில் இதை பற்றி விளங்கப்படுத்தியிருக்கிறேன். ஸோ அதால் இதுக்குரிய மேலதிகமான விளக்கங்கள் தேவையில்லை. ஸோ இப்போ எல்லாருடைய கேள்வி, எல்லார்டையும் இருந்து எனக்கு அடித்து கேட்கின்ற கேள்வி முதலாவது இங்கே ஏற்கனவே ஒரு நாட்டில் அகதி அந்தஸ்து கேட்டால் இந்த நாட்டில் அகதி அந்தஸ்து கேட்கலாமா இல்லையா என்று கேட்டால் உண்மையிலேயே அதுக்கு உங்களுக்கு எந்த தடையும் இல்லை, அதை கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு அது அங்கீகரிக்கப்படுமான்னு கேட்டால் அது கேள்விக்குறி. அதில் விளக்கமாக இருங்கோ. அதே நேரத்தில் நீங்கள் இங்கே ஒரு அகதி அந்தஸ்து கேட்டு அந்த அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டால், அதாவது ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த அகதி விசாவில் இருந்து 3 வருடங்களுக்கு பிறகு அந்த அகதி விசா நிராகரிக்கப்பட்டால் அந்த 3 வருட காலங்களும் உங்களுக்கு நீங்கள் ஸ்பெயினில் இருந்து விசா எடுக்கிறதுக்குரிய காலமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் அகதி நிராகரிக்கப்பட்ட நாட்களில் இருந்து திருப்பி ஒரு 2 வருஷம் இருந்து தான் இப்போ இந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜருக்கு நீங்கள் வர வேண்டும். ஸோ அதில் தெளிவாக இருக்கும். இதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு சில காணொலிகளில் சொல்லியிருக்கிறேன். இது சம்பந்தப்பட்ட முழுமையான காணொலியும் எதிர்வரும் வாரங்களில் நான் யூடியூப்பில் பதிவிடுவேன். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ இங்கே வாராக்கள், அதாவது முதல்ல ஐரோப்பா நாடுகளில் விசா இல்லாமல் இருக்கிற ஆக்கள் இங்கே என்ன செய்யலாம், என்னண்டு இதை செய்யலாம், எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே போகிறது, இப்படி ஒரு விசா சிஸ்டம் இருக்குது, இந்த அண்ணா சொல்கிறார், நாங்களும் கேள்விப்படுறோம், என்னண்டு இது ஒரு நடைமுறைப்படுத்துறது எங்களுக்கு தெரியாது என்று சொன்னால் அதுக்குரிய ஒரு விளக்கமான காணொலியாக தான் நான் இதை போகிறேன். அதை மட்டும்தான் நான் இதில் சொல்ல போகிறேன். வடிவாக தெளிவாக கேட்டுக்கொள்ளுவோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வாருங்கள். உங்களுக்கு முதலாவது ஆவணம் என்ன தேவை என்று சொன்னால், உங்களுக்கு இந்த முதலாவது ஆவணம் உங்களோட கையிலோ உங்களோட நாட்டு, நீங்கள் இலங்கையை சேர்ந்தவர் என்று சொன்னால் உங்களோட நாட்டு கடவுச்சீட்டு கட்டாயம் உங்களோட கையில் இருக்கணும். ஏனென்று சொன்னால் நீங்கள் இந்த 2 வருஷம் இந்த நாட்டில் கம்ப்ளீட் பண்ணின பிறகுதான் நீங்கள் இந்த விசா பொறிமுறைக்குள்ளே போகலாம், செயல்படுத்த வலிக்கலாம். அப்போ அந்த 2 வருஷம் நீங்கள் இங்கே இருந்ததுக்கு என்ன ஆதாரம்? உங்களுடைய வீட்டு பதிவு, உங்களுக்குரிய வீட்டு பதிவு இங்கே 11ஆம் இயந்தம்னு சொல்கிறது. ஃப்ரான்ஸில் டொமிசில் என்றீங்கன்னா அதே மாதிரி இங்கே 11ஆம் இயந்தம் என்று சொன்னால் உங்களுடைய இருப்பிடத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு பதிவு. அந்த பதிவை நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கடவுச்சீட்டு வேணும். அந்த பதிவுக்கு நீங்கள் ஒரு ப்ரைவேட் அரைவன் நீங்கள் சொன்னால் உண்மையிலேயே இங்கே தமிழாக்களோட எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறதால, அப்படி இருக்கிறாக்களும்
ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மேலே அந்த வீடுகளில் பதிவு போட இல்லாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறதால இது வேறு நாட்டுக்காரங்கள் இது ஒரு 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 வியாபாரமாக ஒரு பாரிய வியாபாரமாக முன்னெடுத்து கொண்டிருக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் இந்த நாட்டை பற்றி தெரியாமல் இந்த நாட்டுக்குள்ள காலடி வைக்கிற நேரத்தில் அவர்களால் நீங்கள் ஏமாற்றப்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு மாதம் ஒரு வீட்டு பதிவுக்கு உங்களிடமிருந்து 100 யூரோவிலிருந்து 300 யூரோ வரைக்கும் அறவடிடும் வீட்டு பதிவு பேப்பருக்கு மட்டும். அதுவும் நீங்கள் மாதம் கட்ட இயலாது. ஒரு வருடத்துக்குரிய பணத்தை செலுத்தித்தான் நீங்கள் உங்களோட வீட்டு பதிவை பெற முடியும். விளங்குதா? ஆனால் அதே வீட்டு பதிவை நீங்கள் உங்களுக்கு அவர்கள் தந்துவிட்டு இந்த வீட்டுப்பதிவை அவர்கள் வெட்டினார்கள் என்று சொல்லி சொன்னால் அது வீட்டுப்பதிவு ஆக்டிவில் இருக்கா இல்லை வெட்டுப்பட்டிருக்கிறான்னு சொல்லி எந்த விளக்கமும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் 2 வருடத்துக்கு பிறகு நீங்கள் அந்த விசா நடைமுறையில் ஏற்படுத்துகிற காலத்தில் அதோட ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அது வெட்டுப்பட்டிருக்கா வெட்டுப்படாமல் இருக்கா என்ற விவரங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த வீட்டு பதிவை நீங்கள் எப்படி எடுக்கலாம், அதுதான் முதலாவது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வீட்டு பதிவு. ஸோ அது இருந்தால் தானே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதை எப்படி எடுக்கலாம்? அதுக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு ஸ்பெயின் நாட்டுக்கு எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் முதல் போக வேண்டிய இடம் ரெட் க்ராஸ். நீங்கள் ரெட் க்ராஸுக்கு போய் நீங்கள் சொல்ல வேண்டியது, நாங்கள் இந்த நாட்டிற்கு புதிதாக வந்திருக்கிறோம், எங்களுக்கு அகதி அந்தஸ்து கேட்கறதுக்கு, அந்த அகதி அந்தஸ்தை விண்ணப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் இந்த நாட்டில் 2 வருடங்கள் இருந்து இந்த நாட்டு சட்டத்தின்படி நாங்கள் அந்த அரைவோ லபோரல் விசாவை வந்து அப்ளை பண்ண ஆசைப்படுறோம். எங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகள், வீட்டு பதிவுகள், அதுகளை உதவுகிறதுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட விண்ணப்பம் போடுகிறோம் என்றதை நீங்கள் அந்த ரெக்வஸ்டில் போய் சொல்லணும். அவர்கள் உங்களுக்கு உங்களோட இதை வந்து மதிப்பாய்வு செய்வார்கள். அவர்கள் சில வேளை வந்து வேறு இடங்களுக்கு உங்களை அனுப்புவார்கள், வேறு ஆஃபீஸர்களுக்கு அனுப்புவார்கள். அங்கெல்லாம் நீங்கள் போக வேண்டி வரும். நீங்கள் நடக்க வேண்டிய இடங்கள் பாரிய தூரம். அதை இது எப்படி பார்க்கணும்னு சொன்னால், நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ரெக்வஸ்ட் மூலம் இருந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு போவீங்க, அந்த ஆஃபீஸிலேருந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு போவீங்க. இப்படி ஒவ்வொரு ஆஃபீஸாக போக 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 உங்களுக்கு தெரிய ஒரு மாத காலப்பகுதியிலே உங்களுக்கு ஒரு 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 அறிவொண்டு வரும். இங்கே போனால் இதை செய்யலாம், இங்கே போனால் இது கிடைக்கும், இங்கே போனால் இதை சாதிக்கலாம் என்று சொல்லி தன்னிச்சையாக நீங்கள் இயங்குவதற்குரிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு இந்த இயற்கை உருவாக்கி தரும். இது ஒரு புறம் இருக்கு. நீங்கள் ரெக்வஸ்டில் 15 ஓட்டு அடுத்த கட்டம் அவர்களே உங்களுக்கு சொல்லுவார்கள். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போக வேண்டிய இடம் சர்வீசியோ சோஷியல் சர்வீஸ் ஆஃபீஸ். அங்கே போய் நீங்கள் உங்களுடைய ஹிஸ்ட்ரியை சொல்ல வேண்டி வர, நீங்கள் எங்கேருந்து வாருங்கள், என்ன பிரச்சனைக்காண்டி வாருங்கள், ஏன் இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை, அதாவது இந்த நாட்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு பூங்காவில் படுத்திருப்ப உங்களுக்கு வீடுகள் இல்லை, வாசல்கள் இல்லை, ஒரு பூங்காவில் படுத்திருப்பவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வீட்டு அந்த இடத்துக்குரிய பதிவை கொடுக்க வேணும் என்று சொல்லி இந்த நாட்டு சட்டம் சொல்லுது. ஸோ அதுக்கு அடிப்படையில் அவர்கள் உங்களுக்கு ஒரு வீட்டு பதிவுக்குரிய ஏற்பாடுகளை அந்த சோஷியல் சர்வீஸ் ஆஃபீஸாலை ஒரு செய்து தருவார்கள். அந்த வீட்டு பதிவு வைத்து கொண்டு நீங்கள் உங்களுக்குரிய வங்கி கணக்கையும் திறந்து கொள்ளலாம். அவர்கள் மூலமாக உங்களுடைய மெடிக்கல் கார்டு, அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டல் கார்டையும் வந்து இதன் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அலட்சியமாக விடாதீங்கோ. உங்களுக்கு மெடிக்கல் கார்டு நீங்கள் எடுக்கணும். ஏனென்று சொல்லி சொன்னால், நீங்கள் இங்கே 2 வருடம் இருந்த நீங்கள் என்றதுக்கு அரச ரீதியான ஆதாரங்களில் இந்த மெடிக்கல் கார்டு மிக முக்கியமான ஒன்று. அது கட்டாய தேவையில்லை இல்லை, ஆனால் நீங்கள் அதை வச்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல நன்மை பயக்கும். விளங்குதா? அதை நீங்கள் கட்டாயம் எடுக்க வேண்டும். அதுக்கு பிறகு அந்த சோஷியல் சர்வீஸால் உங்களுக்கு வந்து
இங்கே என்னென்ன சலுகைகள் கிடைக்கும். சரியா, இது வந்து கட்டாயம் இப்படி இந்த அண்ணா சொன்னவர் இப்படியெல்லாம் சலுகைகள் இருக்குமென்று சொல்லி இங்கே வந்து கிடைக்காத பட்சத்தில் என்னை திட்டிக்காதீங்கோ. நான் என் கண்கூடாக மற்ற நாட்டவர்களுக்கு கிடைக்கிறதையும் இந்த சட்டத்தை வைத்துதான் நான் உங்களுக்கு ஒரு தெளிவூட்டும் பதிவாக நான் போடுறேன். அது வந்து ஒவ்வொருத்தட்ட சிச்சுவேஷனை பொறுத்தது, ஒவ்வொருத்தருடைய உங்களுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை பொறுத்தது, உங்களை அவர்கள் எவ்வாறு மதிப்பிடுறார்கள், உங்களை அவர்கள் முழுமையான நம்பினார்களா, இல்லாட்டிக்கு நீங்கள் அவர்களுக்கு தகுந்த மாதிரியான பதில்களை சொன்னீர்களா என்றதை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். அதே நேரத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க, இப்போ உதாரணத்துக்கு மேட்ரிட் பார்சிலோனா பக்கம் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வர்றதுக்கே 3 மாத காலப்பகுதி ஆகலாம். ஈவன் 3 மாதத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதி கூட ஆகலாமேன்னு சொல்லி சொன்னால் அங்கே சரியான சனத்தொகை கூட விளங்குதா. ஆகையால் அப்படியான இடத்தை தவிர்த்து சின்ன சின்ன இடங்களை, ஒரு சின்ன சின்ன சிட்டிகளை வந்து செலக்ட் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரியா, அதே நேரத்தில் ஒரு பொது பார்வையில் சலுகைகள் இங்கே இருக்குது. இப்போ அதாவது முதல் நீங்கள் இந்த நாட்டுக்குள்ள வந்துட்டீங்க, உங்களுக்கு இது ஓரளவு உழைச்சி நல்லா இருக்கிறாக்களுக்கு இது தேவையில்லை, விரும்பவும் மாட்டீங்க. ஆனால் கட்டாயம் இதை நீங்கள் செய்யணும். ஏன்னு சொன்னால் செஞ்சால் தான் உங்களுக்கு ஒரு நல்லது. சிலவர்களை வந்து வசதி இல்லாதவர்களும் இருப்பீங்க. இப்போ முதலாவது அடிப்படத்தை வந்து உங்களுக்கு என்னென்னு சொன்னால் இங்கே வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, அதே மாதிரி இரவு சாப்பாடு, காலையில் வந்து நீங்கள் குளிக்கிறத மற்றது உங்களை உடுப்புகளை துவைக்கிறதுக்குரிய ஒரு இடம் வந்து உங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி தருவீங்கன்னா இது வந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்குள்ளேயே இது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை வந்து இந்த இடங்களில் கவனமாக இருக்கணும். அதாவது நீங்கள் காலமாக ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அங்கே எவ்வாறு நடக்கிறீங்க. இப்போ நீங்கள் அந்த இடத்துல போய் குளிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட குளியலறை உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அந்த குளித்து விட்டு போன அப்புறம் வந்து கண்காணிக்கப்படும். அதே மாதிரி நீங்கள் காஃபி குடித்த கப்லேருந்து நீங்கள் சாப்பிட்ட பிளேட் வரைக்கும் உன்னிப்பாக கவனிப்பினா, நீங்கள் சாப்பிட்ட இடம் வரைக்கும் கவனிப்பினா. ஏன்னு சொல்லி சொன்னால் நான் அந்த சில வேலை திட்டங்களில் வந்து நான் இருக்கிறபடியால் எனக்கு தெரியும். இல்லைங்க, வாலண்டியராக சில வேலைகள் வந்து நான் செய்கிறபடியால் எனக்கு தெரியும். அதனால் வந்து நான் சொல்கிறேன், அப்படியான இடங்களில் வந்து நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். அதில் இருந்து தான் உங்களை வந்து மதிப்பிட ஆரம்பிப்பினோம். விளங்குதா? மதிப்பிட்டு மற்றது நீங்கள் நினைக்கக்கூடாது நாங்கள் என்ன போய் சொன்னாலும் இந்த வெள்ளக்கார கூட்டம் நம்பும்னு சொல்லி. அவர்கள் இதற்கென்று படித்து வந்தவர்கள். உங்களுடைய முகபாவனை நீங்கள் சொல்கிற கதையிலிருந்து அவர்கள் வந்து ஓரளவுக்கு ஊகித்து கொள்வார்கள். நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா பொய்யை சொல்கிறீங்களா சொல்லி. அவர்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இந்த 2 வருஷ விசாவுக்காண்டி தான் நீங்கள் வந்து நிற்கிறீங்கள், இங்கே வந்து உழைச்சி நீங்கள் ஒரு லைஃப்பை தேடி வந்திருக்கிறீங்கள்ன்றது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுடைய நேர்மை தன்மை என்றதை அவர்கள் கட்டாயம் அளவிடுவார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன்பு உங்களை கட்டாயம் அளவிடுவார்கள். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் அங்கே எப்படி நடக்கிறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் 6 மாதம் முதல் 1 வருட காலத்துக்கு உங்களுக்கு தங்குற இடம் மற்றது அந்த 1 வருடத்துக்குரிய உணவு தேவைகளை அவர்கள் தருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. விளங்குதா? அதே நேரத்தில் உங்களுக்கு மாதம் ஒரு உதவி பணம் உண்டு. அது எவ்வளோ வந்து எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல இயலாது. அதுவும் ஒவ்வொருவருடைய தன்மையை பொறுத்து மாறுபடும். ஃபேமிலி ஆக்களுக்கு ஒரு மாதிரி, சிங்கிள் ஆக்களுக்கு ஒரு மாதிரி. ஒரு மாத பணம் உண்டு, உதவி பணம் உண்டு. மற்ற உங்களுக்கு ஒரு ஆடைகள் வேண்டுவதற்கான உங்களோட துணி, உங்களோட இதர சேவைகளுக்கான பணமாகவும் ஏதோ ஒரு பணம் உண்டு. மாதம் உங்களோட வங்கி கணக்கில் வாய்ப்பில் இருக்கிற இதுக்கு நீங்கள் அகதியாக இருக்க வேண்டிய எந்த சந்தர்ப்பமும் இல்லாமல் மாதம் ஒரு தொகை பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இதில் இருக்குது. சரியா? இதுகளை வச்சு கொண்டு தான் நீங்கள் பிளான் பண்ண வேண்டும்.
நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எப்படி இந்த 2 வருஷத்தை சர்வே பண்ண போகிறீங்க, எப்படி இந்த விசா ப்ரொசீஜருக்கு போகிறதுக்கு 2 வருஷம் கேப் இருக்குது உங்களுக்கு. அந்த 2 வருஷ கேப்புக்குள்ள நீங்கள் வடிவாக உங்களை செதுக்கி அதுக்குரிய ஆயத்தங்களை செய்யலாம். இது உண்மையிலேயே நான் இதை ஏன் இந்த ஒரு பதிவாக நான் போட்டு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், இப்போ நிறைய மோசடிகள் நடக்குது. நாங்கள் எங்களில் ஒரு சில பேர் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், எவ்வளவு காசை கொடுத்தாதானே இலகுவாக இன்னொரு வாக்கள் மூலமாக விசாவை எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி. அது நடக்காது. உங்களுக்காண்டி உங்கள்டிருந்து அந்த முற்பணத்தை பெரும் வரைக்கும் தான் அவர்கள் உங்களுக்குரிய மரியாதையை கொடுப்பார்கள். முற்பணம் கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னால் அங்கே எதுவும் நடக்காது. அவர்கள் காசை வேண்டி கொண்டு நான் சொல்கிற அவ்வளோ வேலையிலே உங்களை செய்ய பண்ணுவார்கள். உங்களுக்கு ஒரு டிமாண்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி அதை செய்யன்னு சொல்லி அதுக்கெல்லாம் போவாங்க. இந்த விஷயங்களை மைண்டில் வச்சுக்கொண்டு நீங்கள் சரியான முறையில் நீங்கள் இதில் பயணிப்பீங்கள்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இந்த விசாவுக்குன்னு சொல்லி பெரிய அளவிலான காசு செலவழிக்க தேவையில்லை. மேபி உங்களுக்கு அந்த முத்திரக்குரிய காசு மேபி ஒரு 300 400 எனக்கு தெரியாது அந்த காசு. மெட்டது உங்களை லோயருக்குரிய ஒரு காசு, அதுவும் பெரிய அளவில் இல்லை இந்த நாட்டில். இதை வச்சுக்கொண்டு இந்த விசாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 2 வருஷம் நீங்கள் இங்கே சர்வே பண்ணுறதுக்கு சரியான ஒரு திட்டமிடல் ஒன்று உங்களுக்குள்ள வேணும். முதல்ல கூகுள் மூலமாக இந்த இடத்த நீங்கள் இந்த விசாவை பற்றிய தெளிவான அறிவு உங்களுக்கு வேணும். அதே நேரத்தில் நீங்கள் ஸ்பெயினை பற்றிய ஒரு முழுமையான விளக்கம் உங்களுக்கு வேணும். ஸ்பெயினில் நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க, எப்படி நீங்கள் அந்த இடத்துல சர்வே பண்ண போகிறீங்க என்றக்கூடிய தெளிவான திட்டமிடலும் ஊக்கமும் சுறுசுறுப்பும் முன்னேறி சொல்கிற தொலைநோக்கு பார்வையும் இருந்தது என்று சொல்லி சொன்னால், நிச்சயமாக இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளில் 10 வருடங்கள் 15 வருடங்கள் எந்த விதமான அனுமதி பத்திரமும் இல்லாமல் மாடு மாறி உழைச்சி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு 2 வருடத்துக்கு பிறகு ஒரு அனுமதி பத்திரம் கிடைப்பதற்குரிய ஒரு நம்பகத்தன்மையான வாய்ப்பு இந்த ஸ்பெயின் நாட்டில் இருக்குது. அது இன்னொரு விடயம். இதில் ஒரு தொலைநோக்கு பார்வையில் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இன்னொரு 2 வருடம், இன்னொரு 2 அல்லது 3 வருடங்களுக்கு பிறகு இந்த ஸ்பெயின் ஒரு தமிழர்களோட கோட்டையாக மாறிக்கொண்டு வரும். இந்த ஸ்பெயின் அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. இதில் முதலீடு செய்கிறதுக்கு கணவர் யோசித்து கொண்டிருப்பார்கள். முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் 100க்கு 100% அதிகமாக இருக்குது. இன்னொரு 3 வருடத்தில் இங்கே இருக்கிற இந்த ஸ்பெயின் நாட்டில் குடியேற போகிற தமிழாக்கள் எண்ணிக்கை மிக மிக அதிகமாக இருக்கும். அது என்னென்று எப்படி நடக்கும்ன்றது அடுத்த காணொலியில் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கீழே கருத்து பட்டியலில் எழுதினீங்கள் என்று சொன்னால்தான் நான் தொடர்ச்சியாக இது சம்பந்தப்பட்ட விளக்கங்களை நான் போடுவேன். இந்த முடிஞ்ச அளவுக்கு இதை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்னு சொன்னால், டிக்டாக்கில் உண்மையை சொல்ல போனால் ஒரு விளக்கமாக ஒரு காணொலி, நீளமான காணொலி பதிவிட இயலாது. அதுக்காண்டி தான் நான் இந்த யூடியூப்பில் போடுறேன். என்ன சொன்னால், டிக்டாக்கில் இருக்கிற அளவுக்கு இங்கே நிறைய பயனாளிகள் இங்கே இல்லை யூடியூப்பில். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இதை எனக்குரிய இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்குரிய உங்களோட முழுமையான ஆதரவை தந்தால்தான் நான் தொடர்ச்சியாக இது சம்மந்தப்பட்ட விளக்கங்களை பதிவிடுறதுக்கு எனக்கும் ஒரு ஊக்கமாக இருக்குமென்று சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.